அண்மைச் செய்தி. நடிகை கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நடிகை கஸ்தூரியை கைது செய்ய மதுரை போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கஸ்தூரியை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருவதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக எம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன் இணைகிறார். நாகேந்திரன், வணக்கம். இன்றைய தினத்தில் இந்த மனு தொடர்பாக தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து காவல்துறையினர் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வராங்க? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடிகை கஸ்தூரி சென்னையில் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தெலுங்கு பெண்கள் குறித்து அவதூறாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் தமிழகத்தில் சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் மொத்தம் 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாநகர் திருநகர் காவல் நிலையத்தில் நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நடிகை கஸ்தூரி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தான் தனக்கு முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தான் நேற்று முன்தினம் விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 2 தரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டிருந்தார். அப்போது அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2 தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என ஒத்திவைத்திருந்த நிலையில் இன்று அந்த மனுவினை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தற்போது 2 தனிப்படைகள் அமைத்து அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரியை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைத்து மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவரை கைது செய்ய மதுரை போலீசார் தீவிர அந்த தேடுதல் வேட்டையை இறங்கியிருக்கின்றனர். காவல்துறை கைதுக்கு பயந்து தலைமறைவாக உள்ள நடிகை கஸ்தூரி அந்த முன்ஜாமீன் கேட்டு மனு தள்ளுபடி ஆன நிலையில் அவரை கைது செய்வதற்காக மதுரை திருப்பரங்குன்றம் சரக காவல் உதவி ஆணையர் குருசாமி தலைமையில் காவல் ஆய்வாளர்கள் துரைப்பாண்டி மற்றும் மதுரை வீரன் ஆகிய 2 காவல் ஆய்வாளர்கள் கொண்ட 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர காவல் ஆணையர் அமைத்த இந்த 2 தனிப்படைகள் நடிகை கஸ்தூரியை தலைமறைவாக உள்ள கஸ்தூரியை கைது செய்வதற்காக சென்னை விரைந்துள்ளதாகவும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த 2 தனிப்படைகள் அமைத்தது தொடர்பாக மதுரை மாநகர காவல் ஆணையரின் அந்த உளவு பிரிவு காவல்துறையிடம் நாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அவர் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு மீண்டும் நீதிமன்றத்தை நாட வாய்ப்பு இருப்பதால் அதற்குள் அவர் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணை வருவதற்குள் அவரை கைது செய்வதற்காக மதுரை மாநகர காவல் துறை துரிதமாக செயல்பட்டு அவரை தேடுதல் பணியில் தற்போது இறங்கி இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.